செட்டில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏபிசி அப்படின்ட்டு 3 செட்டை கொடுத்துட்டு இந்த 5 சப்டிவிஷன் போட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ யூனியன் பி. யூனியன்னா என்ன பண்ணணும்னா அந்த 2 செட்டில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் எழுதணும். காமனாக இருக்கிற எலிமெண்ட்டு ஒரு தடவை மட்டும் எழுதணும். இப்போ அதில் 1 இருக்குது, இதுலேயே 1 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதுலேயே 3 இருக்குது. 1 3யும் காமனாக இருக்குல்ல, அதனால அதை வந்து ஒரு தடவை எழுதினா போதும். இப்போ ஏ யூனியன் பி வந்து 1 2 3 ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் எழுதியாச்சு. இப்போ பியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் 1 3 காமனாக இருக்குது, அதனால ஒரு தடவை எழுதிட்டோம். அதனால அதை விட்டுட்டு 5 மட்டும் எழுதணும். காமனாக இருக்கிற எலிமெண்ட்டை ஒரு தடவை எழுதணும், மீதி எல்லாத்தையும் அப்படியே எழுதணும். அதுதான் யூனியன். செகண்ட் ஒன் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸை மட்டும் எழுதணும். 1 3யும் காமனாக இருக்குது, ஸோ 1 3 எழுதணும். ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பினா என்னன்னா எந்த எலிமெண்ட்ஸ் ஏல மட்டும் இருக்கு பில இல்லையோ அதுதான் வந்து ஏ மைனஸ் பி. அந்த எலிமெண்ட்ஸ் வந்து ஏல மட்டும்தான் இருக்கணும், பில இருக்கக்கூடாது. 1 வந்து ஏல இருக்கு, பிலையும் இருக்கு, அப்போ 1 எழுதக்கூடாது. 2 வந்து ஏல இருக்கு ஆனா பில இல்லை, அதனால 2 எழுதணும். ஏல மட்டும் இருக்கணும், பில இருக்கக்கூடாது, அதனால 2 எழுதணும். 3 வந்து ஏல இருக்கு, பிலையும் இருக்கு, அதனால 3 எழுதக்கூடாது. ஓகே, இப்ப ஏல வந்து என்ன எலிமெண்ட் வந்து ஏல மட்டும் இருக்கோ அதுதான். The set difference is the set of elements that are only in A and not in B. A minus B தானே கொடுத்துருக்காங்க. அப்ப A minus B இருந்ததுன்னா ஏல வந்து அந்த எலிமெண்ட் இருக்கணும், பில வந்து இருக்கக்கூடாது. அதுதான் வந்து டிஃபரன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து A யூனியன் B இன்டர்செக்ஷன் C. ஃபர்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சி வந்து கண்டுபிடிச்சிடணும். இன்டர்செக்ஷன்னா என்ன, எந்த எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்கோ அதான். இப்போ 1 வந்து இதில் இருக்கா, இல்லை. 3 வந்து இருக்கா, இருக்கு, அப்போதான் 3 வந்து இன்டர்செக்ஷனில் வரும். 5 இருக்கா, 5 இல்லை, அவ்வளோதான். இப்போ பி இன்டர்செக்ஷன் சியில் காமனாக ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து 3 மட்டும் தான், அதனால 3 தான் வந்து பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ யூனியன் இந்த 3. ஓகே, இப்போ யூனியன்னா என்ன, எல்லா எலிமெண்ட்ஸும் அப்படியே எழுதணும். காமனா இருக்கிற எலிமெண்ட்டை ஒரு தடவை எழுதணும். காமனா 3 மட்டும் இருக்கா, அப்போ 3 ஒரு தடவை எழுதணும். இதுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எழுதணும். 1 2 3 1 2 3 அப்படின்னு போட்டுரும். நெக்ஸ்ட் வந்து ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபர்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சி வந்து 3ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம், 3 போட்டுறோம். நெக்ஸ்ட் ஏல இருந்து அதை மைனஸ் பண்ணுறோம். ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சினா அந்த எலிமெண்ட் ஏல இருக்கணும் ஆனா பில இருக்கக்கூடாது. அதுதான் வந்து பி இன்டர்செக்ஷன் சில இருக்கக்கூடாது. அதுதான் வந்து டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ்னா என்னன்னா எலிமெண்ட்ஸ் தட் ஆர் ஒன்லி இன் ஏ. ஃபர்ஸ்ட் வந்து எது வருதோ ஏ மைனஸ்னா ஏல தானே இருக்கு, ஏ தானே ஃபர்ஸ்ட் வருது, அதுல மட்டும் அந்த எலிமெண்ட் இருக்கணும். 3 செகண்டா இருக்கிறதுல அது இருக்கக்கூடாது. அதுதான் வந்து டிஃபரன்ஸ். 1 வந்து இதுல இருக்கா, இல்லை, அதனால 1 வந்து டிஃபரன்ஸ்ல வரும். 2 வந்து இதுல இந்த வி இன்டர்செக்ஷன் சில இருக்கா, இல்லை, அதனால 2 வரும். 3 வந்து வி இன்டர்செக்ஷன் சில இருக்கா, இருக்கு, அதனால 3 வராது. ஸோ 1 2 மட்டும் தான் வரும். ஃபர்ஸ்ட் சம் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் செகண்ட் சம். given that a is equal to அப்படின்னு கொடுத்துட்டு b is equal to c is equal to கொடுத்துட்டு ப்ரூவ் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து a இன்டர்செக்ஷன் b பிராக்கெட்ல இன்டர்செக்ஷன் c, அப்புறம் a இன்டர்செக்ஷன் பிராக்கெட் குள்ள b இன்டர்செக்ஷன் c. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து a இன்டர்செக்ஷன் b வந்து என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். a இன்டர்செக்ஷன் bனா இந்த எலிமெண்ட் வந்து எதுல காமனா இருக்கு, ஏலையும் பிலையும் எந்த எலிமெண்ட்ஸ்லாம் காமனா இருக்கோ அதான் a இன்டர்செக்ஷன் b. இதுல வந்து 0 இருக்கு, இதுல 0 இல்லை, 1 மட்டும்தான் ரெண்டுத்துலயுமே இருக்கு. காமனா 1 மட்டும் தான் இருக்கு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 1. நெக்ஸ்ட் இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி தான் இது 1. இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா ஏ இன்டர்செக்ஷன் பில 1 இருக்கு, சில வந்து ஏ இன்டர்செக்ஷன் பிலையும் இந்த சி இந்த ஹோல் செட் இருக்குல்ல அதுலயும் எது காமனா இருக்கு அப்படின்னா 1 தானே காமனா இருக்கு. இதுலயும் 1 இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சதுல ஒரே ஒரு எலிமெண்ட் 1 மட்டும் தான் இருக்கு, அதனால 1 அப்படின்னு போடுறோம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைட்ல வந்து A இன்டர்செக்ஷன் B இன்டர்செக்ஷன் C கொடுத்துருக்காங்க. B இன்டர்செக்ஷன் C ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். Bலையும் Cலையும் எந்த எலிமெண்ட்ஸ் காமனா இருக்கு அப்படின்னு பார்த்தா 1 2 காமனா இருக்கு, அதனால 1 2 போட்டு நெக்ஸ்ட் இது கூட ஏலையும் இந்த 1 2லையும் எது காமனா இருக்குன்னு பார்க்கணும். இப்போ 1 2 வந்து இதுல இருக்கா, இல்ல 1 மட்டும் தான் இருக்கு, அதனால 1 மட்டும் தான் அப்படின்னு போட்டுருவோம். இங்கேயும் வந்து 1 கிடைச்சிட்டு இங்கேயும் 1 கிடைச்சிட்டு LHS is equal to RHS அப்படின்னு போடுறோம். செகண்ட் சப்டிவிஷன் A யூனியன் B பிராக்கெட்ல இருக்கு, அப்புறம் A யூனியன் B பிராக்கெட்ல இருக்கு, யூனியன் C இருக்கு, அதே மாதிரி A யூனியன் பிராக்கெட் குள்ள B யூனியன் C. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து A யூனியன் B என்னன்னு கண்டுபிடிக்கணும். A யூனியன் Bனா A and Bல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் அப்படியே எழுதணும். காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸை ஒரு தடவை எழுதணும். அப்போ 0 1 2 3 4 5 7 வரும் A யூனியன் Bக்கு. 0 1 2 3 4 5 7. நெக்ஸ்ட் இப்போ A யூனியன் B கண்டுபிடிச்சாச்சு. யூனியன் C அப்படின்னா இந்த A யூனியன் Bல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ் அண்ட் Cல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதணும். காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸை ஒரு தடவை எழுதணும். இப்போ Cல வந்து 1 2 3 5 8 வந்து இருக்கா, இதுல வந்து 0 1 2 இப்போ இதுல இருக்கிறத ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதணும்னா 0 1 2 3 4 5 7. Cல வந்து 8 மட்டும் எக்ஸ்ட்ராவா இருக்கு, அந்த 8 வந்து போட்டுக்கணும், அவ்வளவுதான்.
யூனியன் இருந்ததுன்னா எல்லா எலிமெண்ட்டையும் அப்படியே எழுதணும், காமனாக இருக்கிற எலிமெண்ட்டை ஒரு தடவை எழுதணும். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன இருக்குன்னா ஏ யூனியன் பிராக்கெட்ல பி யூனியன் சி இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி வந்து போட்டோம். பி யூனியன் சினா பி அண்ட் சியில் எதெல்லாம் வந்து இருக்கோ அது எல்லாத்தையும் அப்படியே எழுதணும், காமனாக இருக்கிறத ஒரு தடவை எழுதணும். ஸோ 1 2 இங்கே 3 இருக்கு, 4 5 7 8 அதை வந்து எழுதிடுறோம். நெக்ஸ்ட் இப்போ ஏ யூனியன் பி யூனியன் சி. இப்போ பி யூனியன் சியையும் ஏவையும் யூனியன் பண்ணணும். இப்போ ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட் அண்ட் பி யூனியன் சியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் எழுதணும், காமனாக இருக்கிறத ஒரு தடவை எழுதணும். அப்படி எழுதுனா இந்த வேல்யூ வந்து கிடைக்கும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுல ஏ யூனியன் பி மட்டும் போடணும். ஏ யூனியன் பினா ஏ அண்ட் பியில் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எழுதணும், காமனாக இருக்கிறத ஒரு தடவை மட்டும் எழுதணும். இப்போ 0 1 2 3 4 5 7 அதெல்லாம் வருமா, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிடும் தேர்ட் ஒன்ல. நெக்ஸ்ட் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. இந்த எல்லா எலிமெண்ட் அண்ட் சில எதெல்லாம் காமனா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ 1 இருக்கா, இதுலயும் 1 இருக்கா, இருக்கு, அப்போ 1 வந்து எழுதணும். நெக்ஸ்ட் சில 2 இருக்கு, இதுல 2 இருக்கான்னு பாருங்க, 2 இருக்கு, அப்போ 2 எழுதணும். நெக்ஸ்ட் சில வந்து 3 இருக்கு, அப்போ இந்த இதுலயும் 3 இருக்கா, இருக்கு, அதனால 3 எழுதணும். நெக்ஸ்ட் சில வந்து 5 இருக்கு, இதுல வந்து 5 இருக்கா அப்படின்னு பாருங்க, இருக்கு, அதனால எழுதணும். நெக்ஸ்ட் சில 8 இருக்கு, இதுல வந்து 8 இருக்கா, இல்ல, அதனால எழுத வேண்டாம். இன்டர்செக்ஷன்னா காமனா இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதுவோம். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஏ இன்டர்செக்ஷன் சி யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஃபர்ஸ்ட் ஏ இன்டர்செக்ஷன் சி வந்து போடணும். ஏ அண்ட் சில எதெல்லாம் காமனா இருக்குன்னு பார்க்கணும். இதுல 0 இருக்கு, இதுல 0 இல்லை, அப்போ 0 வராது. 1 வந்து காமனா இருக்கு, 1 வரும். 3 காமனா இருக்கு, 3 வரும். 5 காமனா இருக்கு, 5 வரும். 1 3 5 தான் காமனா இருக்கு, 1 3 5 வரும். நெக்ஸ்ட் பி இன்டர்செக்ஷன் சில பிலையும் சிலையும் எதெல்லாம் காமனா இருக்கு அப்படின்னு பாருங்க. 1 காமனா இருக்கு, 2 காமனா இருக்கு, ஸோ 1 2 வரும். இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணணும். யூனியன் பண்ணும்போது எல்லா எலிமெண்ட்ஸும் அப்படியே எழுதணும், காமனாக இருக்கிற எலிமெண்ட்டை ஒரு தடவை எழுதணும். ஸோ 1 2 3 5 அவ்வளோதான். இதே தான் வந்துருக்கு எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இதில் வந்து ஏ இன்டர்செக்ஷன் பி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில், அதை தான் ஃபர்ஸ்ட் போடணும். இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும். ஸோ 1 மட்டும் தான் காமனாக இருக்கு, அப்போ 1 போட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து யூனியன் சி. இந்த இதையும் சியையும் யுனைட் பண்ணணும். இப்போ ஏல வந்து ஏ இன்டர்செக்ஷன் பியில் 1 வந்து இருக்கு, இப்போ சியில் வந்து இதெல்லாம் இருக்கு, காமனாக இருக்கிறது ஒரு எழுதணும், மீது எல்லாத்தையும் அப்படியே எழுதணும். ஸோ சியை அப்படியே எழுதுறது தான் இது, சியை வந்து அப்படியே எழுதிடுறோம். நெக்ஸ்ட் வந்து ஆர்ஹெச்எஸ்ல என்ன இருக்குன்னா ஏ இன்டர்செக்ஷன் சி ஏ யூனியன் பி சாரி ஏ யூனியன் சி இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி. ஏ யூனியன் சினா ஏ அண்ட் சியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் எழுதணும், காமனாக இருக்கிற எலிமெண்ட்டை ஒரு தடவை எழுதணுமா. ஸோ 0 வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும், 5 வரும், 8 வரும். அதை வந்து ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். அதே மாதிரி பி யூனியன் சினா பிஐயும் சிஐயும் இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதணும், காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸை ஒரு தடவை எழுதணும். ஸோ 1 வரும், 2 3 4 5 7 8 அது எல்லாத்தையும் எழுதிடலாம். எழுதிட்டு இப்போ வந்து இது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணோம்னா அது ரெண்டுத்துல இதெல்லாம் காமனாக இருக்கோ அது மட்டும் வரும். 1 வருது, 2 வருது, 3 வருது, 5 வருது, 8 வருது, அதெல்லாம் எழுதிடுறோம். இப்போ எல்ஹெச்எஸ் வந்து இது வருது, ஆர்ஹெச்எஸ் வருது. ஸோ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு போட்டு முடிச்சிடுறோம். தேர்ட் சம் கிவன் யூன்னு கொடுத்துருக்காங்க. யூனா யூனிவர்சல் செட் அப்படின்ட்டு ஒன்று கொடுத்துட்டு ஏஏ பிஏ சி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபைண்ட் ஏ யூனியன் சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ யூனியன் சினா என்ன பண்ணுவோம், ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட் அண்ட் சியில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் எழுதிட்டு காமனாக இருக்கிற எலிமெண்ட்டை ஒரு தடவை எழுதுவோம். ஸோ ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டையும் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, 1 2 3 4 5. நெக்ஸ்ட்டு சியில் வந்து 2 5 இதுலேயும் ஏலையும் இருக்குது, காமனாக இருக்குது, அதனால் அது ஒரு தடவை எழுதிட்டோம். அதனால் இன்னொரு தடவை இப்போ எழுத வேண்டாம். அப்புறம் 6 7 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த 6 7 எழுதிட்டோம், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பி இன்டர்செக்ஷன் ஏ. அப்படின்னா பி அண்ட் ஏ செட்டில் எதெல்லாம் காமனாக இருக்கோ அதை மட்டும் எழுதணும். 1 2 1 இருக்குது, 3 2 இருக்குது, 5 2 இருக்குது. ஸோ 1 3 5 வந்து வரும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து சி மைனஸ் பி. சி மைனஸ் பினா அந்த எலிமெண்ட் சியில் இருக்கும் ஆனால் ஏல இருக்காது, அதுதான் வந்து சி மைனஸ் பி. சி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கா, அதனால சியை தான் வந்து முதல்ல பார்க்கணும். சியில் வந்து அந்த எலிமெண்ட் இருக்கணும் ஆனால் பியில் வந்து இருக்கக்கூடாது, அதுதான் வந்து சி மைனஸ் பி. இப்போ 2 வந்து சியில் இருக்குது, பியில் வந்து இல்லை, அப்போனா 2 வந்து வரும். நெக்ஸ்ட் 5 வந்து சியில் இருக்குது, பியிலையும் இருக்குது, அப்போனா 5 வராது. 6 வந்து சியில் இருக்குது, பியில் வந்து இல்லை, அப்போனா 6 வரும். 7 வந்து சியில் இருக்குது, பியிலையும் இருக்குது, அதனால 7 வராது. சியில் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது, அதுதான் சி மைனஸ் பி. ஃபோர்த் ஒன் வந்து சி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏ. சி காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா யூனிவர்சல் செட் மைனஸ் சி தான் வந்து இந்த டேஷ்னு போட்டிருக்காங்கல்ல அந்த அப்போஸ்ட்ரோஃபி மாதிரி, அது வந்து காம்ப்ளிமெண்ட்னு சொல்லணும். சி காம்ப்ளிமெண்ட் ஏன்னா சி காம்ப்ளிமெண்ட் வந்து யூனிவர்சல் செட் மைனஸ் சி. இப்போ யூனிவர்சல் செட்டுன்னு கொடுத்துருக்காங்களா யூ,
அந்த எலிமெண்ட் யூவில் இருக்கணும், ஆனால் சியில் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து யூ மைனஸ் சி. இப்போ வந்து 1 வந்து யூவில் இருக்குது, சியில் வந்து இல்லை, அப்போ 1 வரும். 2 வந்து ரெண்டுத்துலேயும் இருக்குது, அப்போ 2 வராது. 3 யூவில் இருக்குது, சியில் இல்லை, அப்போ 3 வரும். 4 யூவில் இருக்குது, சியில் இல்லை, அப்போ 4 வரும். 5 வந்து 5, 6, 7 வந்து யூலையும் இருக்குது, சிலையும் இருக்குது, அதனால 5, 6, 7 வராது. யூவில் இருக்கணும், ஆனால் சியில் இருக்கக்கூடாது. ஸோ 1, 3, 4 மட்டும் தான் அப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு சி காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏனா, இப்போ சி காம்ப்ளிமெண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இன்டர்செக்ஷன் ஏனா அது ரெண்டுத்துலேயும் சி காம்ப்ளிமெண்ட்லேயும் ஏலையும் எந்தெந்த எலிமெண்ட்ஸ்லாம் காமனாக இருக்குன்னு பார்க்கணும். 1 இருக்குது, 2 வந்து கிடையாது, 3 காமனாக இருக்குது, 4 காமனாக இருக்குது. ஸோ 1, 3, 4 அவ்வளோதான் இந்த தேர்ட் சம். ஃபோர்த் ஒன் வந்து given a is equal to கொடுத்துட்டு b is equal to கொடுத்துட்டு find a into b and b into a and prove whether a into b is equal to b into a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. a into b அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன், இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன், அப்புறம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இதில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், இதில் இருக்கிற தேர்ட் எலிமெண்ட், அப்புறம் செகண்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், அந்த மாதிரி ஒன்று மல்டிபிள் பண்ணும். இப்போ a into b அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3, ஸோ 1, 3. நெக்ஸ்ட் வந்து இங்கே 1, இதோட செகண்ட் எலிமெண்ட் 4, ஸோ 1, 4. இதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, தேர்ட் எலிமெண்ட் 5, ஸோ 1, 5. செகண்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2, 3. செகண்ட் எலிமெண்ட் 2, 4. செகண்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்ட் 2, 5. தேர்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 3, 3. தேர்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட் 3, 4. தேர்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்ட் 3, 5. நெக்ஸ்ட் b into a வந்து போடணும். b into a வந்து போடும்போது அப்படியே ஆப்போசிட்டாக இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்புறம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், தேர்ட் எலிமெண்ட், அந்த மாதிரி ஒன்றுத்துக்கு போட்டால் அது வருது. இதில் இருக்கிற செட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இங்கே 1, 3 இருக்குது, ஆனால் இங்கே 3, 1 இருக்குது. எலிமெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் a into b வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு b into a அப்படின்ட்டு போடணும். ஃபிஃப்த் கொஸ்டின், ஏன்னு கொடுத்து ஒரு செட்டு, பின்னு ஒரு செட்டு, சின்னு ஒரு செட்டு கொடுத்துட்டு ஃபைண்ட் a into b யூனியன் a into c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு a into b அப்படி போடுறோன்னா இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு கமா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அப்புறம் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கமா செகண்ட் எலிமெண்ட், அப்புறம் செகண்ட் எலிமெண்ட் கமா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் கமா செகண்ட் எலிமெண்ட் அப்படின்னு போடுவோம். இப்போ 1, 4, 1, 5, 4, 4, 4, 5 அப்படின்ட்டு வரும். a into cக்கு வந்து 1, 5, 1, 7, 4, 5, 4, 7 அப்படின்ட்டு வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணுறோம் அப்படின்னா அதில் இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எழுதணும். காமனாக இருக்கிற எலிமெண்ட்டை ஒரு தடவை எழுதணும். ஸோ 1, 4 வரும், 1, 5 வரும். அப்புறம் இதில் வந்து 1, 5 இருக்குது, ஆனால் ஒரு தடவை நம்ம ஆல்ரெடி போட்டோம்னு இன்னொரு தடவை போட வேண்டாம். 1, 7 வரும், அப்புறம் 4, 4, 4, 5, இதுலேயே 4, 5 இருக்குது, ஒரு தடவை போட்டால் போதும். அப்புறம் 4, 7 அவ்வளோதான். செகண்ட் ஒன் வந்து a into b இன்டர்செக்ஷன் a into c. இன்டர்செக்ஷன்னா காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும். 1, 5 காமனாக இருக்குது, 4, 5 காமனாக இருக்குது. ஸோ 1, 5, 4, 5 மட்டும் வரும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து சம் வந்து இஃப் a is equal to 1, 2, 3, b is equal to 2, 3, 4, s is equal to 1, 3, 4, t is equal to 2, 4, 5. Verify that a into b intersection s into t is equal to a intersection s into b intersection t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடை ஃபஸ்ட் எடுத்துக்கலாம். a into b. இப்போ a into b என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். a into b என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் தேர்ட் எலிமெண்ட், அது மாதிரி செகண்ட் எலிமெண்ட்டும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் அந்த மாதிரி போடுவோமா. ஸோ 1, 2, 1, 3, 1, 4, 2, 2, 2, 3, 2, 4, 3, 2, 3, 3, 3, 4 அப்படின்னு போடுவோம். அதே மாதிரி இங்கே வந்து s into t இருக்கா. s into t என்ன பண்ணுவோம், 1, 2, 1, 4, 1, 5, 3, 2, 3, 4, 3, 5, 4, 2, 4, 4, 4, 5 அப்படின்னு போடுவோமா. அதை போட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். இன்டர்செக்ஷன்னா என்ன, காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதணும். 1, 2, 1, 2 காமனாக இருக்குது, அதை எழுதுகிறோம். அப்புறம் 1, 4, 1, 4 காமனாக இருக்குது, அதை எழுதுகிறோம். அதுக்கப்புறம் 3, 2, 3, 2 காமனாக இருக்குது, அதை எழுதுகிறோம். 3, 4, 3, 4 காமனாக இருக்குது, அதை எழுதுகிறோம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து என்ன இருக்குது, a intersection s into b intersection t. அப்போ ஃபஸ்ட்டு a intersection s வந்து கண்டுபிடிக்கணும். ஏலையும் எஸ்லையும் எந்த எலிமெண்ட்ஸ் காமனாக இருக்கோ அதுதான் a intersection s. 1ம் 3யும் வந்து காமனாக இருக்கா. ஸோ 1, 3 தான் a intersection s. அப்புறம் b intersection t. bலையும் tலையும் எந்த எலிமெண்ட் காமனாக இருக்குன்னு பார்க்கணும். இங்கே 2, 3, 4 இருக்குது, இங்கே 2, 4, 5 இருக்குது. 2, 4 காமனாக இருக்குது. ஸோ 2, 4 தான் வந்து b intersection t. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செகண்ட் எலிமெண்ட், அப்புறம் செகண்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் எலிமெண்ட் அப்படின்னு போட்டால் இது வருது. அதே தான் வந்து முன்னாடியே நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ LHS is equal to RHS hence proved அப்படின்னு முடிச்சிடலாம்.